ஹலோ மக்களே, அகெயின் ஐம் ஸோ சாரி. ஒரு 2 எபிசோட் மட்டும் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ சொல்கிற மாதிரி டியூ டு சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால. சரி, நீங்கள் எப்படியாவது மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு மோனோட்டோனஸாக அந்த கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கி எப்படியாவது புஷ் பண்ணி போடணும் அப்படின்னு நான் இன்றைக்கி ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. ஜென்ரலாகவே நம்ம டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ரொம்ப அடிக்கடி இப்போலாம் ரொம்ப ஆஃபன் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. ஸோ டிப்ரெஷன்னாலே இப்போ ரொம்ப காமனாக போயிடுச்சு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்னா அது கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய மென்டல் ஹெல்த் டிஸார்டரோ இல்லை நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில். பட் ஆனால் இப்போ இந்த மூவிஸ் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சகஜமான வார்த்தை. யாரை பார்த்தாலும் குழந்தைங்க கூட நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப காமனாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிப்ரெஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, எஸ். ஸ்மைலிங் டிப்ரெஷன்றது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் தான் கைண்ட் ஆஃப், பட் அதே நேரத்தில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறது பிள்ளை தட்ஸ் நான் அவங்க ஆதித்யா. ஸோ இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் அப்படின்றது வந்துட்டு இப்போ நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருந்தீங்க, இல்லாட்டினா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சூசைடல் நியூஸ்லாம் பார்க்குறப்போ அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க, லைக் வந்துட்டு விசாரிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தாங்க, அவங்க வாக்கு விஷயத்தில் சரி, அவங்க ஃபேமிலி விஷயத்தில் சரி, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க. பட் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்னன்னே தெரியல, சடனாக வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்போல்லாம் சொல்லிட்டு ரீசெண்ட் நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடானதான் இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் அப்படின்னு கூட ஜெனரல் டிப்ரெஷன்னா ரொம்ப சோகமாக இருப்போம், எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு மாதிரி டம்பாக அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா. அதுவும் இல்லாமல் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக மித்தவங்களை சிரிக்க வச்சுட்டு தான் வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு ஒவ்வொரு எனர்ஜெட்டிக்காக இருந்துட்டோம். ஆனாலும் டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டு இருக்க பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஸ்மைலிங் டிப்ரெஷன். டிப்ரெஷனை கூட க்யூர் பண்ணிடலாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்துட்டு சேடாக இருக்காங்க, ஸோ வந்துட்டு ஓகே டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்னாலேயோ இல்லாட்டினா வந்து டயக்னோசிஸ் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்டெப்த்தாக நம்ம சைக்காலஜிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 மென்டல் பிளாக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஃபோபிக் டிஃபென்ஸ். அதாவது உங்கள் மூளையில் வந்துட்டு லைக் ரொம்ப சோகத்தில் இருப்பீங்க, ரொம்ப 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 இன்டெப்த்தில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் வெளியே காட்டுறப்போ அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் காட்டுவீங்க. ஸோ அந்த வீக்னஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறைச்சிடுவீங்க. எந்த காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸ், நீங்கள் மீட் பண்ணுற பர்சன்ஸ் ஆகட்டும், நீங்கள் டெய்லி மீட் பண்ணுற பீப்புள் ஆகட்டும், அவங்க வந்துட்டு லைக் உங்களை தப்பாக நினச்சிடக்கூடாது, உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன பயத்தினால வந்துட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவுண்டர்ஃபோபிக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பர்டன் காம்ப்ளெக்ஸ். நான் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு பர்டன் கிடையாது, நான் யாருக்கும் வந்துட்டு பர்டன் ஆக விரும்பலை, என்னோட கஷ்டத்தை நான் மித்தவங்களுக்கு சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்படுத்திக்க விரும்பல, ஸோ என்னோட சோகத்தை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்தவங்களுக்கு பாரம் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே உள்ளேயே வச்சு புதைச்சிக்கிறது. ஸோ இந்த பர்டன் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்மைல் பண்ணிட்டு மித்தவங்களை சிரிக்க வச்சுட்டு ஹாப்பியாக வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட டிப்ரெஷனை வந்துட்டு வெளியே காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போஸ்டர் சிண்ட்ரம். ஸோ இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் என்னன்னா சேடாக இருப்பாங்க, ஓகேவா, ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஆனால் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டிப்ரெஷனில் இருக்காங்க ஒரு தெரிஞ்சால் கூட நமக்கு நல்லா வேலை இருக்குது, நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுறோம், நல்ல ஃபேமிலி இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, பட் என்ன ரீசனுக்கு நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம், மேபி டிப்ரெஷனில் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லாஜிக்கை வந்துட்டு பிரேக் பண்ணாமல் அதுக்கே அந்த லூப்குள்ளேயே போய் மாற்றிப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டா இம்போசிட்டர் ஃபினோமினன் வித் சேட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது 3 மென்டல் பிளாக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்துட்டு நம்ம சைக்காலஜிக்கல் பார்த்தோம் இல்லையா, இன்டெப்த்தாக பார்த்து பயாலஜிக்கலி பார்த்தோம், பிரெயின் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷனில் எனர்ஜி பிரெயின் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. அதாவது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் உங்கள் ஃபிசிக்கல் எனர்ஜி லெவலில் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் லிம்பிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சிஸ்டம் வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரெஸ்டாகவும் எம்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு அகைன் ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும் போதும், இன்னொரு விஷயம் வந்துட்டு அது லோவில் இருக்கிறப்பவும் எது வந்துட்டு ஹையாக அதிகமாக இருக்கும், ஸோ அது டாமினேட் பண்ணி என்ன பண்ண வைக்குதுன்னா உங்களை வந்து புஷ் பண்ண வைக்குது. ஸோ அதை புஷ் பண்ணி என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதான் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது, நம்மளும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு இதனால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி சொன்ன மாதிரி இந்த ஜென்ரலாக ரெகுலர் டிப்ரெஷனில் இருக்கவங்களை கூட ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஸ்மைலிங் டிப்ரெஷன் இருக்கவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ அவங்களுக்கு சிவியர் பெயின் இருக்கும். ஜென்ரல் டிப்ரெஷனை விட அதிகமான பெயின் இருக்கும். பட் ஆனால் என்ன இருக்குன்னா, அதை வந்துட்டு ஈக்குவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதை வெளியே காட்டுற அளவுக்கு அதை மறைக்கிறதுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பவரும் அதே நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆஃப் பீப்பிள் டிப்ரெஷனை விட ஸ்மைலிங் டிப்ரெஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பீப்புளை வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஹை ரிஸ்க் செக்லிஸ்ட்டில் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப டயக்னைஸ் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கிளிச், அதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது. இப்போ காமனாக பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் தான் சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான சைட்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் ஃபேஸ்புக் இருந்த மாதிரி ஸோ இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டுட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறது. பட் ஆனால் இன் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிப்ரெஷனாக இருப்பாங்க, அவங்களும் சட்னஸாக இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் இது ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் இன்ஸ்டால் என்ன இருக்குன்னா மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிப்பாங்க, ஃபேக்கான ஒரு பின்பத்தை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்லி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாத அப்புறம் அவங்க ரியல் செல்ஃபில் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜாக ரொம்ப சோகமாக இருக்கிறது, ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு கொஷின்மா இருக்குது. இதனால அந்த டிப்ரெஷன் இன்னும் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைன்னா பேட் ஹேப்பனிங்ஸோ வாட் எவர் மேபி ஸோ எதனால வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ண நினைப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு அவங்க தனியாக தான் பண்ணுவாங்களே தவிர்த்து ஒரு இன் குரூப்லையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ பர்சனல் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்டேயோ வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தன்னுக்குள்ளேயே வச்சு மொத்தமாக மூடி மறைச்சு இது பண்ணிடுவாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் பேர்டன் பண்ண நம்ம உள்ளே டம்ப் பண்ணுறதுனால ஒரு ஸ்டேஜில் அது வந்துட்டு ஓவரா அப்படி சொல்கிறத தாங்க முடியாமல் வெளியே வெடிச்சு என்ன ஆகுதுன்னா அது சூசைடல் தாட்டில் கொண்டு போய் விட்டுருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா ரீசன்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷனில் இருந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நானுமே கூட இன்ஸ்டாகிராமில் ஒன் டே வந்துட்டு ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு இருக்கிறப்போ மொத்தமாக ஸ்டோரி போட்டிருந்தாங்க. லைக் ஒரு யங் அடல்ட்ஹுட் ஒரு பையன் ஒரு அரௌண்ட் 25-24 தான் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா சடனாக இறந்துட்டார், சூசைட். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் இன் சிவியர் டிப்ரெஷன். பட் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வெளியே பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சுற்றி இருக்காரு, ஃபேமிலிக்கும் வந்துட்டு அவ்வளோ பண்ணியிருக்காரு, ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காரு. பட் ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள அவருக்கு ஒரு எம்டினஸ் இருந்திருக்கு, அவருக்கும் வந்துட்டு ஒரு சேடான ஒரு பார்ட் இருந்திருக்கு. ஸோ அது யாருமே வந்துட்டு டயக்னைஸ் பண்ணலவோ இல்லை அனலைஸோ பண்ணல. ஸோ அது கண்டுக்காமல் விட்டனால அந்த பையன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், தன் லைஃபே முடிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் கேசஸ் வந்துட்டு இந்த கண்டெம்பரரி வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மைலிங் டிப்ரெஷன் இருக்க பீப்புள் வந்துட்டு அதிகமாக பீப்புள் பிளேசஸாக இருப்பாங்க. அதாவது மித்தவங்க தன்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. மேபி அவங்க பாஸ் ஹேப்பனிங்ஸ்லேயும் அவங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா அவங்கள அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டா வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு அவங்க தப்பாக யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பீப்புள் பிளேசஸாக இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாலும் ஓகே ஃபைன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டெண்டன்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மித்தவங்க சேடாக இருக்காங்களா கூட ஐயோ ஓகே அந்த மாதிரிலாம் கேட்டு அந்த எமோஷனல் மானிட்டரிங் சொல்லுவாங்க, அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ இந்த எமோஷனல் மானிட்டரிங் பண்ணுறது இந்த வேலை எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷனில் இருக்க பீப்புள் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பின்பம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, நான் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்கேன், நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் வந்துட்டு எல்லாருக்கும் கூட ஹாப்பியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லையோ இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சேடாக தான் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு டிப்ரெஷனாக தான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அது கூட ஷேர் பண்ணாமையோ இல்லை ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதனாலையும் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீலிங் இதுதான், எமோஷன் இதுதான். இப்போ நான் டவுனாக இருக்கேன்னா நான் டவுனாக தான் இருக்கேன், நான் வந்துட்டு ஹாப்பியாக தான் இல்லை, நான் வந்துட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு ஷீல்டை வந்துட்டு பிரேக் பண்ணணும். ஸோ உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்போனா மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இவங்களால பெரிய பெரிய ப்ராப்ளம் சொல்ல முடியல, சரி ஓகே ஃபைன், ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியான விஷயங்களில் கூட உங்கள் நம்பகத்தகுந்தமான ஆட்கள் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ இல்லாட்டா உங்கள் பார்ட்னர் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யார் இருக்காங்களோ, அக்கா தம்பியோ தங்கச்சியோ வாட் எவர் உங்கள் ஜிம் யாரோ ஒருத்தவங்க உங்கள் நம்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறத அட்லீஸ்ட் கேட்பாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஆளுங்க கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட போதும். லைக் பேர்டன் மொத்தமாக வைக்க தானே பிரச்சனை, கொஞ்சமாக விட்டுட்டா என்ன பிரச்சனை இருக்க போகுது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆயிடுவோம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் கிரவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்துட்டு இந்த மைண்ட் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு லூப்பில் ஃப்ரீஸ் ஆகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதிகமாக நடக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை ஆக்குப்பை பண்ணிக்கோங்க. லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா தடவை சொல்லியிருப்பேன், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். நானாகட்டும் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு லைசன்ஸ்டு சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும் இல்லை சைக்காட்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் இதுதான். ஸோ நம்மளை வந்துட்டு எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருந்தோம்னா நம்மளை வந்துட்டு ஓரளவுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒரு விஷயம்.
அதனால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு ஒரு ரன்னிங் போங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏன் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கான வந்துட்டு எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்பை நாலாவது அடுங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லாட்டினா உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் ஓகே அவங்க கிட்ட கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களை சைக்காட்டிஸ்ட் கிட்ட போக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சைக்காட்டிஸ்ட் கிட்டே போயிட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்னாலையும் மெடிகேஷன்ஸ்னாலையும் க்யூர் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தை. ஸோ இவ்வளோதான் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்மைலிங் டிப்ரெஷன் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். இதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாணியில் வர அந்த ஆர்யா கேரக்டர், ஜான் கேரக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பொண்ணு, அந்த கீர்த்தனா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் வெளியே காட்ட மாட்டான், அவன் மேனேஜ் பண்ணிப்பான், நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க நயன்தாரா கேரக்டர் ஜெனி, அந்த உங்கள் கேரக்டர் மேலே வந்துட்டு ரொம்ப அப்படி சொல்கிறதுனா கேரிங்காக இருப்பான். ஆஃப்டர் அவங்க பாஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதுவே வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரிய வரும் இல்லையா. ஸோ அதுதான் சேம் டு சேம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிவியர் டிப்ரெஷன் இருப்பாங்க, பட் வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டாபிக் இவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் எப்படி நோட்டீஸ் பண்ணீங்க ஸ்மைலிங் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் எல்லாருமே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம லிசன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் இயங்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களால் ஹீல் பண்ண முடியாது, உங்களால் எதுவும் பண்ண முடியாட்டாட்டி சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இங்கே ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் பண்ணாலே அவங்களை கண்டிப்பாக ஹீல் ஆவாங்க. அந்த ஒரு மோட்டிவேஷனாலே வந்து ஒரு நாளையுமே கூட அவங்களை ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அவங்களும் டிப்ரெஷனில் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப லேட்டபுளாக இருந்ததா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாட்காஸ்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், அப்புறம் வந்துட்டு அமேசான் மியூசிக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளேயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வைக்கணும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ வந்துட்டு ஹாப்பியாக இருங்க, ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அண்டு ஓகே, நம்ம வந்துட்டு மண்டே மீட் பண்ணலாம். அண்டில் தட் சைனிங் ஆஃப், ஐ அம் ஆதித்யா. டேக் கேர், குட் நைட், பை பை.